எவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்க? 21 ரூபா சொல்கிறேங்க. 21 சொல்கிறீங்க? ஆமாங்க, சிரிக்காதீங்க, உண்மைதானுங்க. இல்லை இல்லைங்கண்ணா, ரைட்டு. நம்ம இங்கே இருக்கிறதுலே அதிக விலையும் தான், ஷோ குவாலிட்டி இருக்கிறதும் இதுதான். உள்ள போனால் தமிழ்நாட்டிலேயே காங்கின மாடல் இதை பெரிய இந்த பிரீடிங்க்கு பயன்படுத்துகிறோங்களா? பயன்படுத்துறது ஃப்ரீ. சரி, ஃப்ரீ. ஆமாங்க. நல்ல பொருளுக்கு நல்ல விலைக்கு விற்கிதுங்கண்ணா. சரிங்க. குறைந்தபட்சம் வந்தீங்கன்னா 1,40,000 இருந்துங்க. சரிங்கண்ணா. அதிகபட்சம் 2,80,000 வரைக்கும் மாடு கொடுத்துருக்காங்க. சரிங்கண்ணா. நம்ம பேர் என்ன, நம்ம எங்கேருந்து வந்துருக்கோம்? நம்ம பேர் சதீஷ்குமார். சரிங்கண்ணா. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை டிஸ்ட்ரிக்ட். சரிங்கண்ணா. சீலம்பட்டி கிராமம். சரிங்கண்ணா. இது மாடு வந்து 2ஆம் நீத்து மாடுங்க. சரிங்க. 4 மாத சினை நிறைவு. இதோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா 1.10 சொல்கிறோம். சரிங்கண்ணா. எத்தனை மாடு கொண்டு வந்துருக்கோங்கண்ணா? ஆனால் மாடு ஒரு 35 மாடு கொண்டு வந்துருக்குறேங்கண்ணா. சரி சரிங்க. 35 மாடுல எத்தனை மாடு சேல்ஸ் ஆயிருக்குதுங்க? ஆனால் ஒரு 25 மாடு சேல்ஸ் ஆயிடுச்சுங்கண்ணா. சரிங்கண்ணா. ஒரு 10 மாடு இருக்கு. சரிங்க. எல்லாம் எந்த வயசுல இருக்கிற மாதிரி மாடு? வயசு பார்த்தீங்கன்னா 2 வயசு 1 வயசுலேருந்து இருக்குங்கண்ணா. சரிங்க. இப்போ நம்ம சேல்ஸ் ஆன மாடுகள்ல என்ன வயசுங்கண்ணா? ஆனால் சேல்ஸ் ஆன வயசுல 3 வயசு 4 வயசு. சரிங்கண்ணா. அந்த சைஸ் வண்டி மாடுகளுங்களா இல்லை பூச்சிக்காலைங்களா? அண்ணா வண்டி மாடு, பூச்சிக்காலை, சரிங்க, நாட்டு மாடு, பசு, கன்று குட்டிகள், சரிங்க, எல்லாமே இருக்கு. ஒன்றும் சேல்ஸ் ஆகாமல் இருக்கிறது என்னென்ன மாடு இருக்குது? ஆனால் சேல்ஸ் ஆகாமல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பசு மாடு ஒன்று இருக்கு. சரி. வண்டி மாடு ஒரு ஜோடி இருக்கு. சரிங்கண்ணா. அவ்வளோதாங்கண்ணா. சரி சரிங்க. இப்போ நம்ம இங்கே இருக்கிறது மட்டும்தாங்களா, நம்ம ஃபேமிலி இருக்குங்க? ஆனால் ஃபேமிலி இருக்குங்கண்ணா. எத்தனை மாடுகள் இருக்குங்க? ஆனால் ஃபேமிலி எப்போ இருப்பில் ஒரு 4 மாடு இருக்கு. எப்போ 4 மாடு? 4 மாடு இருக்கு. காளைகள் இருக்கு? காளைகள் இருக்கு. காளைகள், உழவு காளைகள். சரிங்கண்ணா. எல்லாமே இருக்கு. இப்போ உங்களை தொடர்பு கொள்ள நினைக்கிறீங்க, எப்படிங்க தொடர்பு கொள்ள? மொபைல் நம்பர் சொல்லுங்கண்ணா. ஆனால் தொடர்பு கொள்ளக்கு 9894815155. சரி சரி சரிங்க. இப்போ இது மாதிரி உங்கள் நம்பர் கான்டெக்ட் பண்ணால் வேறு மாடுகளும் கிடைக்குங்க? மாடுகளும் வாங்கிக்கலாங்கண்ணா. சரி சரிங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா. நம்ம பேர் என்னங்கண்ணா? நம்ம ஃபார்ம் எங்கே இருக்குங்க? அண்ணா நம்ம பேர் டிஎன் பூபதிக்குமாருங்க. சரிங்க. அப்பா பேர் டிடி நடராஜனுங்க. சரி. நம்ம ஃபார்ம் வந்து ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் தீத்தாம்பாளையங்கிற கிராமத்தில் இருக்குதுங்கண்ணா. நம்ம ஃபார்மோட பேர் வந்து டிகேடி கேட்டல் ஃபார்ம்ஸுங்க. சரி சரிங்க. நம்ம இங்கே கண்ணபுரம் சந்தைக்கு வந்திருக்கோங்கண்ணா. என்ன எத்தனை மாடுகளை கொண்டு வந்திருக்கோம், என்னென்ன ரகத்துலலாம் கொண்டு வந்திருக்கோம்? ஆனால் நாம வந்து ஒரு 30 ஜோடி மாட்டுக்கு பக்கம், ஒரு 40 மாட்டுக்கு பக்கமாக கொண்டாந்துங்கண்ணா. சரிங்கண்ணா. 20 ஜோடிக்கு மேலே 40 மாட்டுக்கு பக்கமாக கொண்டாந்துங்கண்ணா. சரிங்கண்ணா. 40 மாட்டுக்கு பக்கமாக கொண்டாந்ததில் இது வரைக்குமே ஒரு 32 மாடு 33 மாடு கொடுத்தாச்சு. சேல்ஸ் ஆயிடுச்சுங்க. சேல்ஸ் ஆயிடுச்சுங்க. சரி. எல்லாமே ஜோடி மாடு தான் இல்லைங்களா? எல்லாமே ஜோடி மாடு தாங்க. சரி. இது எல்லாமே நம்மள்ட்ட வளர்ப்பு மாடுங்களா, வாங்கிட்டு வந்து? எல்லாமே நம்ம வாங்கிட்டு வந்ததுதாங்கண்ணா. சரி சரிங்க. ஒரு 4 மாடு மட்டும் நம்மகிட்ட வளர்த்துட்டு இருந்ததுங்கண்ணா. சரிங்க. ஒரு 6 மாசம் நம்ம கையில் இருந்ததுங்க. சரிங்க. மீதி எல்லாமே வந்து நம்ம வாங்கிட்டு வந்ததுதாங்க. வெளியில வாங்கிட்டு வந்தது? வெளியில வாங்கிட்டு வந்ததுங்க. சரிங்க. இப்போ இந்த வருஷம் போன வருஷத்தை விட இந்த வருஷம் விலை என்ன மாதிரி போகுதுங்கண்ணா? நல்லா இருக்குதுங்களா? ஆனால் போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்தீங்கன்னா விலை விற்கிதுங்கண்ணா. சரிங்க. நல்ல பொருளுக்கு நல்ல விலைக்கு விற்கிதுங்கண்ணா. சரிங்க. நல்ல பொருளுக்கு மட்டும் இங்கே நல்ல விலை விற்கிதுங்க. சரிங்க. இப்போ வியாபாரிகள் வாங்க வரவங்க பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட இந்த வருஷம் விலை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் போன வருஷத்தை விட இந்த வருஷம் விலை அதிகமாக இருக்குதுன்னா இந்த வருஷம் கொஞ்சம் மாடு கம்மிங்கண்ணா. சரிங்கண்ணா. அதனால வந்து விலை அதிகமாக இருக்கு. மாடு கம்மின்றனால விலை அதிகமாக, மாடு கம்மிங்கிறதுனால வந்து ஒரு விலை அதிகமாக இருக்கிறது ஒரு காரணம் வச்சுக்கலாம். நல்ல பொருளுக்கு நல்ல விலைக்கு விற்கிது. சரி சரி சரிங்க. இப்போ நம்மள்ட்ட இருக்க மாடுகள் வந்து என்ன ரகத்தில் இருக்கு, எவ்வளோ கம்மியான விலையில இருந்து இருக்கிறது? பூராமே வண்டி உழவு காலையில் தான் இருக்குதுங்கண்ணா. சரிங்க. எல்லாமே வந்தீங்கன்னா நாம் இப்போ வந்து குறைந்தபட்சம் வந்தீங்கன்னா 1,40,000 இருந்துங்க. சரிங்கண்ணா. அதிகபட்சம் 2,80,000 வரைக்கும் மாடு கொடுத்துருக்குறேங்கண்ணா. சரிங்கண்ணா. நம்ம ஷெட்டில். சரிங்க. இப்போ நம்மள்ட்ட என்ன விலை வரைக்கும் இருக்குதுங்கண்ணா இப்போதைக்கு கரண்ட்டில் இருக்கிறது? ஆனால் இப்போ கரண்ட்டில் வந்தீங்கன்னா ஒரு 5 ஜோடி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேங்கண்ணா. சரிங்கண்ணா. ஒரு 5 ஜோடி தான் இருக்குதுங்கண்ணா. ஒரு 10 மாடு தான் இருக்குதுங்கண்ணா. கொண்டாந்ததுல வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 மாட்டுக்கு மேலே இன்னைக்கு காலையில் வரைக்கும் கொடுத்தாச்சுங்க. சரிங்க. நேற்று 12 மணிக்கு தான் மாடு வண்டி விட்டு இறக்குனுங்க. 2 மணி ஆகும்போதே கிட்டத்தட்ட ஒரு 10 ஜோடி கொடுத்துட்டுங்க. சரிங்க. 2 மணி நேரத்துலயே. நம்ம நேற்றே வராம விட்டோம், இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை. நேற்று வந்திருந்தீங்கன்னா என்ன மாடு கட்டுறக்கே இடம் இல்லாமல் இருந்துச்சுங்க. சரிங்க. மாடு கட்டுறக்கே இடம் இல்லாமல் ஒவ்வொரு இடத்துலையும் மாற்றி கட்டி வச்சுட்டு இருந்தோங்க. சரிங்கண்ணா. நான் இங்கே ஃபோன் பண்ணி ஒருத்தட்ட கேட்டேன். அவர் அந்த பத்திரிக்கைலாம் அனுப்பிச்சிட்டு 2 நாள் முன்னாடி தான் வருவாங்க, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொன்னார். இல்லை நாங்களே இன்னைக்கு வரதா தான் பிளானுங்க. சரிங்கண்ணா. இங்கே வந்திருந்த நம்மளுக்கு மாடு வாங்குற ரெகுலராக நம்மகிட்ட மாடு வாங்குறவங்க இன்னைக்கு மாடு கொண்டு வரலையான்னு ஃபோன் பண்ண கேட்டிட்டு மாடு ஏற்றிட்டு வந்தீங்கன்னா. சரி சரி சரிங்க. நாங்களே இன்னைக்கு வரதா தான், ஞாயிற்றுக்கிழமைக்கு வரதா தான் இருந்துச்சுங்க. சரிங்கண்ணா. அதுக்கப்புறம் தான் நேற்று காலையில் வெயின் வர சொல்லி மத்தியானம் 12 மணிக்கு தான் வந்துங்க. சரிங்க சரிங்க. ஆனால் நம்ம பின்னாடி நிற்கிற மாடு வந்து என்ன ரகமான மாடு, எவ்வளோ பல்லு? இது வந்து செவலைங்கண்ணா. சரிங்க. பல்லு கடமுளப்புங்க. சரிங்க. இது கூட ஜோடி வந்தீங்கன்னா அந்த பக்கம் கட்டி இருக்குது வருங்க. சரிங்க. இது 2 ஜோடிங்கண்ணா. சரிங்க. விலை வந்து 2,30,000 சொல்லுதுங்கண்ணா இது ரெண்டுமே. சரிங்க. இப்போ இந்த மாடுங்கண்ணா? அண்ணா இந்த மாடுமே சரிங்க. இந்த மயில மாடு ஜோடிங்கண்ணா. சரிங்க. இந்த மயில மாடு 2 ஜோடி. 2 ஜோடிங்க. இது 2 விலை வந்து 1,75,000 சொல்லுதுங்கண்ணா. சரிங்கண்ணா. நல்ல பாரத்துக்கு தாங்கக்கூடிய மாடுங்கண்ணா. பல்லு சேர்ந்துருச்சு ரெண்டுமே. சரிங்க. இப்போ இந்த மாடுங்கண்ணா? அண்ணா அதுவும் பல்லு 4 பல்லுங்க. சரிங்க. இது 2 ஜோடியாங்கண்ணா? இது 2 ஜோடிங்கண்ணா. சரிங்க. இது கொஞ்சம் மாடு தொப்புள் தொங்கல் நல்லாவே இருக்குதுங்க. சரிங்க. இந்த மாட்டு குறைன்னு சொல்லணும்னா இந்த ஒரு குறை தாங்கண்ணா. சரிங்கண்ணா. இப்போ தொப்புள் தொங்குறதுனால என்ன குறை இருக்குங்கண்ணா அதுக்கு? அண்ணா தொப்புள் தொங்குறதுனால கொஞ்சம் அழகுல குறை இருக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்க. அப்புறம் நடை ஓடுறதுல வந்து அந்த தொப்புள் ஆடுறதுனால அந்த மாட்டு கொஞ்சம் அன்ஈஸியா இருக்கும். சரிங்க. அப்படின்னு சொல்லுவாங்கண்ணா. கொஞ்சம் இடையூறா இருக்கு. சரிங்க. அதனால வந்து வாங்குறவங்க வந்து
இந்த ஒரு காரணத்துக்காக இதுல கொஞ்சம் விலை குறையுங்கண்ணா. சரி நாங்களே வாங்கினாலும் இது கொஞ்சம் விலை குறைச்சு தான் வாங்குவோம். சரி. எங்ககிட்ட இருந்து வாங்குறவங்களும் உண்டான விலை குறைச்சு தான் வாங்குவாங்க. மாட்டு மூட விலையில இருந்து ஒரு 5000-10,000 குறையுங்க. சரிங்கண்ணா. எத்தனை வயசு இருக்குண்ணா அந்த மாட்டுக்கு? ஆனா இந்த மாடு பல்லு 4 பல்லுங்க. சரிங்க. அவங்க பின்னாடி நிக்கிறதுங்கண்ணா? ஆனா பின்னாடி நிக்கிறது வந்துங்கண்ணா 4 பல்லு 6 பல்லுங்கண்ணா. சரிங்கண்ணா. இதனுடைய ஜோடி எதுங்கண்ணா? இது ரெண்டும் ஜோடிங்கண்ணா. சரிங்க. இது ரெண்டும் ஜோடிங்கண்ணா. சரிங்கண்ணா. இது 4 பல்லுங்க, இது 6 பல்லுங்கண்ணா. சரிங்கண்ணா. என்ன விலைனா கொடுக்கலாங்கண்ணா? ஆனா இது ரெண்டும் கொடுத்தாச்சுங்கண்ணா. கொடுத்தாச்சுங்க. என்ன விலைக்கு முடிஞ்சது? 1,40,000 கொடுத்துட்டுங்கண்ணா. சரிங்க. பின்னாடி நிக்கிறதுங்கண்ணா? ஆனா அது ரெண்டும் கொடுத்துட்டுங்கண்ணா. கொடுத்தாச்சாங்கண்ணா? கொடுத்தாச்சு. இது என்ன பல்லு போட்டுருக்குதுங்கண்ணா? எத்தனை வயசு? இது வந்து இப்பதான் 6வது பல்லுல இருந்து கடமுளப்பு மாறுதுங்கண்ணா. சரிங்கண்ணா. அது இப்ப கடப்பல்லுங்கண்ணா. சரிங்கண்ணா. இது ரெண்டும் கொடுத்தாச்சுங்கண்ணா. நேற்று வந்ததையும் கொடுத்துட்டு. என்ன விலைக்கு முடிஞ்சிருக்குதுங்கண்ணா? ஆனா இது ரெண்டும் 2,50,000 கொடுத்துருக்காங்க. சரிங்கண்ணா. ஆனா நம்ம வந்து வியாபாரிங்களா விவசாயிங்களாண்ணா? ஆனா நம்ம விவசாயிங்கண்ணா. வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறனால நம்ம கிட்ட எப்பவுமே ஒரு 3 ஜோடி 4 ஜோடி மாடு இருக்கு. சரிங்கண்ணா. இப்போ நம்மள நேர்ல வந்து பார்க்கணும், நம்ம ஃபார்முக்கு வந்து பார்க்கணும்னா வந்து பார்க்கலாமாங்கண்ணா? மாடு அவைலபிளா இருக்கு. ஆனா வர்றதுக்கு முன்னாடி யாரா இருந்தாலும் ஃபோன் பண்ணிட்டு வாங்கண்ணா. சரிங்கண்ணா. ஏன்னா நம்ம கிட்ட வந்து எப்பவுமே 2 ஜோடி 3 ஜோடி தான் கையில வச்சிருப்பாங்க. சில சமயம் வந்து ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு நம்ம கிட்ட மாடு இல்லாம இருந்தாலும் இருக்கலாங்க. சரிங்க. அதனால யார் வரதா இருந்தாலும் நம்ம கிட்ட ஃபோன் பண்ணிட்டு வாங்க. சரி சரிங்கண்ணா. உங்களுக்கு ஃபோன் நம்பர் மட்டும் சொல்லுங்க. ஃபோன் நம்பர் சொல்லிருங்க கேட்டுங்க. நம்மளோட ஃபோன் நம்பர் வந்து 999 48 75 845. இன்னொரு நம்பர் வந்து 70 10 89 22 48ங்கண்ணா. சரிங்கண்ணா. உங்களை எந்த டைம்ல தொடர்பு பண்ணாங்கன்னா எப்போ வேணா பண்ணலாங்கண்ணா? இல்லை குறிப்பிட்ட டைம்? குறிப்பிட்ட டைம் இல்லைங்கண்ணா. காலையில 6 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் கூப்பிடலாங்க. அந்த 10 மணில இருந்து நைட்டு தூங்குற டைம் மட்டும் கூப்பிட வேண்டாம். சரிங்க சரி. ஃபார்முக்கு வரது நீங்க 24/7 எப்போ வேணாலும் வரலாங்கண்ணா. பாத்துக்கலாங்கண்ணா. சரிங்கண்ணா. இன்னும் உள்ள ஷெட்யூல் கட்டிக்கிறது எல்லாமே நம்ம மாடுங்க. சரிங்கண்ணா. உள்ள இருக்கிறதுல என்ன ரகத்துல இருக்குதுங்கண்ணா? எவ்வளவு விலையில இருக்குதுங்கண்ணா? ஆனா உள்ள கட்டிக்கிறது எல்லாமே கொடுத்த மாடுக்கு தான் முக்காவாசி இருக்குதுங்கண்ணா. சரிங்க. உங்களுக்கு எதுன்னு காமிச்சிடுறாங்க. இதுங்கண்ணா? ஆனா இது ரெண்டு பல்லுங்க. சரிங்க. வண்டி எவ்வளவு தெளிவா ஓட்டி இருக்குதுங்கண்ணா. சரிங்க. ரேஸ் ஓட்டாத காலை இது ரெண்டுமே. சரிங்க. நம்மள்ட்ட ரேஸுக்கும் காலை இருக்குங்களாண்ணா? ரேஸுக்கும் காலை இருக்குதுங்கண்ணா. சரிங்க. அது அவைலபிள் இருந்தா மட்டும் தான் கொடுப்பாங்கண்ணா. புதுக்கண்ணுக்கு வந்தா மட்டும் ரேஸ்காரங்களுக்கு கொடுப்பாங்கண்ணா. சரிங்கண்ணா. இது ரெண்டு கொடுத்தாச்சுங்கண்ணா. சரிங்க. என்ன விலைக்கு முடிஞ்சிருக்குதுங்கண்ணா? ஆனா இது ரெண்டு 1,47,000 கொடுத்துருக்குறேங்கண்ணா. சரிங்க. அப்புறம் அது ரெண்டு கொடுத்தாச்சுங்கண்ணா. சரிங்க. இது ரெண்டும் கொடுத்தாச்சுங்கண்ணா. சேவை மேலிங்கண்ணா. சரிங்க. இது ரெண்டு காய் உடச்சு விட்டாச்சுங்க. காய் உடச்சு விட்டு காது வாட்டியாச்சுங்கண்ணா. சரிங்க. இப்பதான் மேல இருக்கிற அந்த கருப்பு முடி ஃபுல்லா கழிஞ்சிட்டு இருக்குதுங்க. நல்லா பாருங்க, கருப்பு மயிரெல்லாம் கழிஞ்சிட்டு இருக்குது. சரிங்க. இன்னொரு 3 மாசம் போச்சுன்னா சரிங்க வண்டி எவ்வளவு தெளிவா பழக்கலாங்கண்ணா. சரிங்க. இது 2 ஜோடியாங்கண்ணா? இது 2 ஜோடி தாங்க. சரிங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா. நம்ம பேர் என்னங்கண்ணா? நம்ம ஃபார்ம் பேர் சொல்லுங்கண்ணா. ஃபார்ம் பேர் இல்லைங்க. ஃபார்ம் பேர் மொத்தம் 3 பேர் பாடினா போடுங்க. நம்ம பேர் என்னங்கண்ணா? செந்தில்குமாருங்க. சரிங்க. நம்ம காலை வந்து இருக்கிறதுலேயே நம்ம இங்க இருக்கிறதுலேயே நம்ம தானுங்கண்ணா. சோ குவாலிட்டியான காலை இதுதானுங்க. சொல்ல போனா தமிழ்நாட்டிலேயே காங்கேய மாடல் இதே பெரிய காலைங்கண்ணா. 2 பல்லுங்க. சரிங்க. 3 வருஷம் ஆகுதுங்க. சரிங்க. 3 வருஷம் ஆகுதாங்க. ஆமாங்க. இப்போ இது வந்து ப்ரீடிங்க்கு பயன்படுத்தணுங்களா? பயன்படுத்துறதுக்கு ஃப்ரீ. சரி, ஃப்ரீ. ஆமாங்க. சரிங்கண்ணா. இப்போ நம்ம உங்களை நேரில் வந்து மீட் பண்ணணும்னா எங்கே வந்து பார்க்கலாங்கண்ணா? வெள்ளை கோயிலுங்க. வெள்ளை கோயில். சரிங்கண்ணா. கண்ணவரம் மாரியம்மன் கோயிலுக்கு தெம்பரங்க. சரிங்க. தோட்டம். இப்போ நம்ம கான்டாக்ட் நம்பருங்கண்ணா இருக்குதுங்க. 99 521 68311. சரிங்க. எப்போ நான் வந்து உங்களை பார்க்கலாம்? எப்பவுமே வந்தா பார்க்கலாம். கூப்பிட்டீங்கன்னா குறிப்பிட்ட டைம்ல தான் வர மாதிரி இருக்குங்க. இல்லைங்க, மாடுக்கு பருவத்துக்கு வர சமயத்தில் எப்போ வந்தாலும் வரலாங்க. சரிங்களா? ஃப்ரீ. ரெண்டுக்குமே ஃப்ரீங்க. சரிங்கண்ணா. இப்போ இது வந்து விற்பனைக்கு இருக்குங்களாண்ணா? விற்பனைக்கு இருக்குதுங்க. சரிங்க. இப்போ இந்த காலை விற்பனைக்குங்களா? ஆமாங்க. எவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்க? 21 ரூபா சொல்கிறேங்க. 21 சொல்கிறீங்க? ஆமாங்க. சரிங்க. சிரிக்காதீங்க, உண்மைதானுங்க. இல்லைங்கண்ணா, ரைட்டு. நம்ம இங்கே இருக்கிறதுலே அதிக விலையும் தான், சோ குவாலிட்டி இருக்கிறதும் இதுதான். கேட்டாங்க 16 லட்சத்துக்கு கேட்டாங்க. சரிங்கண்ணா. நேற்று கேட்டாங்க. நீங்கள் 21 தான் ஃபைனல்? ஃபைனலுங்க. சரிங்க. வந்தால் அந்த விலை வந்தால் கொடுக்குறது நின்று போகுது. அந்த காலைங்கண்ணா? அதை கொடுக்கறது இல்லைங்க. அது கொடுக்குறது இல்லைங்க. அது வந்து பார்வைக்காக மட்டும். அது முதல்ல பிடிச்சிருக்குதுங்க. சரிங்க. அதாவது அந்த விலை வந்தால் கொடுப்புங்க. சரி. இல்லைங்க. அது என்ன விலைக்குண்ணா கொடுக்கும்? அது இல்லைங்க. ஆறாமஸ் கொடுக்கல. சரி சரி சரிங்க. சரிங்கண்ணா. சரி சரி. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம்ண்ணா. நம்ம பேர் என்னங்கண்ணா? நம்ம ஃபார்ம் எங்கே அமைஞ்சிருக்கோம்? பேர் சதீஷ்குமார். சரிங்கண்ணா. கண்ணாவரம் தேர் வந்திருக்கிறவங்க. சரிங்க. காளை பசுமாடு எல்லாம் கொண்டு வந்திருக்கிறவங்க. எத்தனை மாடுகள், எத்தனை ஜோடி கொண்டு வந்திருக்காங்கண்ணா? நாங்கள் ஒரு 35 ஜனம் கொண்டு வந்திருக்கிறோம். 35 ஜோடிங்களா? 35 மாடுங்களா? 35 ஜோடி. 35 ஜோடி. எவ்வளோ விற்பனை ஆயிருக்குங்கண்ணா? விற்பனையானது ஒரு 10 ஜோடி ஆயிருக்கு. 10 ஜோடி ஆயிருக்கு. மீதி ஒன்றும் இருக்கு. மீதி இருக்குதுங்க. என்ன ரகத்து, எவ்வளோ விலையிலிருந்து எவ்வளோ விலை வரைக்கும் நம்ம வச்சிருக்கோம்? இப்போ பார்த்தீங்கன்னா இது காங்காய் மாடு, பெருங்கூட்டு மாடு. சரிங்க. இப்போ 2 மாடு ஜோடியா இருக்குது. சரிங்க. 2:30 வேலை சொல்லுதுங்க. சரிங்க. 2:10 வரைக்கும் கேட்டுக்கிறாங்க. 2:10 வரைக்கும் கேட்டுருக்குது. எவ்வளோண்ணா ஃபைனலாக கொடுப்பீங்க? நான் 20 ரூபா வந்தால் கொடுத்துலாம். 2:20 வந்தால் கொடுத்துலாம். 2:20 வந்தால் கொடுத்துலாங்க. சரிங்க. நம்மள குறைஞ்ச விலையில எவ்வளோ இருந்து மாடு இருக்குதுங்க? குறைஞ்ச விலையில் பார்த்தீங்கன்னா 30 ரூபாயிலேருந்து இருக்குதுண்ணா. சரிங்க. 30 ரூபாயிலேருந்து 25 வரைக்கும் கன்றுகள். 15 ரூபாயிலிருந்து கிடாரி கன்றுகள், காலக்கன்றுகள். சரிங்க. எல்லா ரகத்துலையும் இருக்குதுண்ணா. சரி சரிங்க. அதிகபட்ச விலை என்ன? அதிகபட்ச விலை இந்த பெருங்கூட்டு மாடு 2:20 வரைக்கும் வச்சிருக்கீங்க. 2:30 சொல்லி 2:30 சொல்லிருக்கீங்க. 2:20 கொடுத்துறாங்க. சரிங்க.
எத்தனை பல்லு போட்டிருக்கு, என்ன ஏஜ் ஆகுது? பல்லு மலைப்பல்லுங்கண்ணா. சரிங்க. எத்தனை வருஷம் ஆகுதுங்கண்ணா காலை? வருஷம் இது 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஆச்சு. சரிங்க. இப்போ இது மாதிரி மாடுகள் இங்கே மட்டும் தான் இருக்குங்களா, இல்லை நம்ம இல்லை தோட்டத்துலேயும் இருக்குது. சரிங்க. நாங்கள் வெளியில் கிடைச்சாலும் வாங்கிட்டு வந்து சரிங்க இல்லை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. நம்ம வியாபாரிங்களா விவசாயிங்களா? வியாபாரி. வியாபாரி. ஆமாம். சரிங்க. இப்போ உங்களை தொடர்பு கொள்ளனா நம்பர் கொடுங்க. தொடர்பு கொள்ளனா பணப்பட்டி நம்பர், ஃபோன் நம்பரு 63 74 78 92 50. எப்போ வேணா தொடர்பு கொள்ளலாமா, இல்லை குறிப்பிட்ட டைமில் தான் மாடு இருக்குங்களா? எப்போ வேணாலும் கூப்பிடலாங்க. சரிங்க.